அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற நோய்கள், அதை தணிப்பதற்கான சில எளிய வழிமுறைகள், முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை முசுமுசுக்கையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். புழுங்கல் அரிசி ஊற வைத்தது 200 கிராம், ஊற வைத்த துவரம் பருப்பு 75 கிராம், சிறு சிறுசாக நறுக்கிய வெங்காய துண்டுகள் 100 கிராம், காய்ந்த மிளகாய் வற்றல் தேவையான அளவிற்கு, மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், பூண்டு 10 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, முசுமுசுக்கை இலை 20 கிராம், வல்லார இலை 20 கிராம், தூதுவளை 20 கிராம், முடக்கொத்தான் 20 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். நல்லெண்ணெயை தவிர்த்து மற்ற பொருட்களை ஊற வைத்த அரிசியுடன் சேர்த்து ஒன்றாக அரைத்து எடுக்கவும். அடை பதத்தில், அதாவது மாவை அடை பதத்தில் அரைத்து எடுக்கவும். அடை மாவை தனியாக எடுத்து வைத்துள்ளோம். தேவையான அளவிற்கு அடை மாவை எடுத்து அடை செய்யவும். இப்பொழுது அடை மீது தேவையான அளவிற்கு நல்லெண்ணெய் விடவும். நன்றாக பொன்முறுவலாக வெந்த வடையை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான சுவையும் அதீத மருத்துவ குணங்களும், அதாவது பல்வேறு வகையான மூலிகைகளும் மற்றும் மூலிகை கடை சரக்குகளும் சேர்ந்த அற்புதமான இந்த முசுமுசுக்கை அடை மிக சிறந்த கிருமி நாசினி. பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற பல நோய்களை கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அடைக்கு உள்ளது. மேலும் சாதாரணமாகவே மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை இந்த அடையை செய்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்டு வந்தால் உடல் தேரும், நெஞ்சிக்கோழை அகன்று பரிபூரணமாக உடலம் தேற்றியாக செயல்படும். ஆகையால் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.